Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேப் அனிமேஷன். நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு மேப்பை எப்படி 3Dயில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அனிமேஷன் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக்கான டியூட்டோரியல். ஒரு 2Dயில் இருக்கக்கூடிய ஒரு மேப்பை எப்படி 3Dக்கு கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக டாக்குமெண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பேனலில் கீழே இருக்க க்ரியேட் அ நியூ காம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட்டு காம்போசிஷனோட நேம் வந்து மேப் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து ஃபுல் ஹெச்டியில் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறேன். அதனால் ஃபுல் ஹெச்டியோட ரெசல்யூஷன் 30 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அதிகமாக வேணும்னா நீங்கள் டியூரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2Dயில் இருக்க இந்த மேப் இமேஜை வந்து EPS ஃபார்மேட்டில் நான் இங்கே வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 3D மேப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த டைம் லைனில் போடுறேன். ஓகே, இதுதான் அந்த மேப் ஃபைல். நான் இப்போ இதை ஜூம் பண்ணி இந்த காம்போசிஷன் அளவுக்கு நான் இதை வைக்கிறேன். இது வந்து ஒரு வெக்டார் ஃபைல். நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு வெக்டார் ஃபைலை இம்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா தான் அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ஆஃபில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த இமேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து போயிடுச்சு. இதே இந்த செட்டிங்கை வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். வெக்டார் இமேஜஸ் எப்பவும் யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த செட்டிங்கை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த இமேஜை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேமரா. ஒரு கேமரா க்ரியேட் பண்ணி அந்த கேமராவுக்கு வந்து மோஷன் கொடுக்கறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுப்போம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் லேயர் கொடுப்போம். இந்த 3 ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணணுன்னா ஃபினிஷிங் வந்து சினிமேட்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட் நான் கேமரா க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கேமரா கிளிக் பண்ணுறேன். இதில் 1 நோட் கேமரா யூஸ் பண்ணுறேன். 35mm ப்ரீசெட் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே கொடுங்க, ஒரு கேமரா க்ரியேட் ஆகும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 4 நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை கொடுக்குறேன். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி 4 டைம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு இந்த கேமரா வந்து பேரண்ட் லிங்க் இந்த நல் 1க்கும் இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் ஒன்றா லிங்க் பண்ணுறேன். இப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு 3D கேமரா மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களால் நிறைய அனிமேஷன்ஸ் வந்து அதுக்குள்ளே கொடுக்க முடியும். ஒரு லேயரை மட்டுமே டிபெண்ட் ஆகிருக்கும்போது ஒரு வே ஆஃப் அனிமேஷன் மட்டுமே ஒரு டைமில் கொடுக்க முடியும். இதுவே உங்களுக்கு 4 ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஒரே டைமில் உங்களால் 4 விதமான அனிமேஷன் மூவ்மெண்ட் அதில் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மேப் லேயரை வந்து 3D ஆன் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணணும். பண்ணினா தான் 3Dயாக கன்வெர்ட் ஆகும். இந்த எல்லா நல்ல ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் 3Dயாக ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேமரா மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். நல் 1 கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், ஸ்கேல், ஓரியன்டேஷன் இந்த 3 யூஸ் பண்ணி தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். பிகினிங் ஆஃப் த லேயரில் கீ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 செகண்ட் இல்லைனா ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நான் இந்த 3 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு பொசிஷனில் நான் இதை வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு அனிமேஷன் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸ் ஆகும். அதாவது அந்த கீ ஃப்ரேம் வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் எடிட்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடும் நான் அதே மாதிரி ட்ராக் பண்ணும்போது இனிஷியலாகவும் ஸ்பீடாக வரும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக போகும். இந்த மாதிரி கிராஃபை வந்து எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் அனிமேஷனை பார்க்கலாம். இனி வந்து நெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுக்குறேன். இந்த கீ ஃப்ரேம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து நல் 2ல் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த பொசிஷன், ஸ்கேல், ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இது ஃபோக்கஸ் கேமரா மூவ்மெண்ட் போகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அனிமேஷனுக்கு நான் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஆஃப்ரிக்காவிலேருந்து அதை வந்து இந்தியா பக்கம் இந்த கேமரா மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் எடிட்டரில் போய்ட்டு அகைன் கீ ஃப்ரேம்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்வீக் பண்ணி வைக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல ஸ்பீடாக போய் அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அப்போ அனிமேஷனோட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் எண்ட் ஆகிற டைமில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் முடியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் அனிமேஷன் வந்து இந்த கீ ஃப்ரேமுக்கு கொஞ்சம் முன்னாடி அடுத்த நெக்ஸ்ட்டு நல்ல போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் அகெயின் பொசிஷன் ஸ்கேல் ஓரியன்டேஷன் கீ ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் தள்ளி கொண்டு போயிட்டு அகெயின் நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்ட்ரி பக்கம் நான் இந்த கேமரா வச்சுருக்கேன். இப்போ இந்த அனிமேஷன்ஸ் இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அகைன் நான் F9 கொடுத்து கிராஃப் எடிட்டரில் போய் ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்வீக் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து கேமராக்கான அனிமேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் அனிமேஷன் ஆகும். இல்லை இது வந்து 3 கண்ட்ரிக்கு அதை வந்து கேமரா வந்து ஜூம் ஆகி அப்படி ஷிஃப்ட் ஆகும். நீங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணுறப்ப ஒரு மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டியூட்டோரியலில் நான் பேசிக்காக உள்ளது சொல்லித்தரேன். உங்களுக்கு டீட்டெயிலான டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து கீ ஃப்ரேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளவுட்ஸ் வேணும், உங்களுக்கு க்ளவுட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் போகிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். Ctrl+T ஷார்ட்கட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதையும் 3Dயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் இந்த அனிமேஷன் ஆகும்போதும் அது கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டைம் லைனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ லைட் கொடுக்குறேன். நான் வந்து பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு yellowish கலர் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது 1 வியூவில் இருக்கனால உங்களால் அதை கரெக்டாக பார்க்க முடியாது. நான் இப்போ இது 2 வியூக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கேமரா, இது வந்து டாப் வியூ. இந்த இருக்குல்ல, இதுதான் நம்மளோட மேப் லேயர் இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ வந்து நம்மளோட லைட் வந்து இங்கே இருக்குது, இதுதான் லைட் லேயர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி உங்களால் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் அது ட்ராவல் ஆகிற மாதிரி வைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒய்டாக வச்சுட்டு அது ஆஃப்ரிக்கா பக்கம் அது ஜூம் ஆகி போகும்போது அந்த இடத்துல மட்டும் லைட் வர மாதிரி வைக்க போகிறோம். இப்போது இதுக்கு வந்து இந்த பாயிண்ட் லைட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் லைட் ஆப்ஷன் 2 ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் இன்டென்சிட்டி 0 வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் ஆகிரும். ஒரு 2 செகண்ட்ஸ் போனோன்னே அதை வந்து 100க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த 2 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு F9 கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் வந்து பொசிஷன் வந்து இப்படி இருக்குது. அந்த ஆஃப்ரிக்கா கிட்ட போகும்போது நான் இந்த டாப் வியூவை யூஸ் பண்ணி இந்த லைட்டை அப்படி நான் கிட்ட கொண்டு போகிறேன். இப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா சுற்றி இருக்க விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் டார்க்காகவும் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு F9 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அகெயின் இங்கேருந்து இந்தியா பக்கம் போகும்போது இந்த லைட்டை நான் சேஞ்ச் பண்ணி இங்கே வைக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து யூரோப் போகுது. இங்கே வரும்போது நான் இந்த லைட்னிங்கை ஓகே இப்போ லைட்னிங் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ் நான் எந்த கண்ட்ரியில் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேனோ அந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் அந்த லைட் வந்து அழகாக ட்ராவல் ஆகி போகும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சினிமேட்டிக்காக நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு கேமராவில் நம்ம வீடியோ எடுக்கும்போது எப்படி ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்குதோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு வந்து நீங்கள் கேமரா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேமரா ஆப்ஷனில் டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்ற ஒரு ஆப்ஷன் அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அது ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சர் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இந்த 2 யூஸ் பண்ணி நம்ம இதை அனிமேஷன் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அது வந்து ஒரு 3D லெவலில் இருக்கும்போது அந்த கண்ட்ரி மட்டும் ஃபோக்கஸில் இருக்கும். அது சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு பிளர் ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆஃப்ரிக்கா கிட்ட போகுது.
போகிற டைமில் நான் இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸே அப்பர்ச்சர் அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆன் பண்ணி பிகினிங் ஆஃப் த வீடியோவில் வச்சுட்டு இந்த இடத்துல அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 800 கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நீங்கள் அப்பர்ச்சர் நிறைய கொடுக்குறீங்களோ அவ்வளோ பிளர் கிடைக்கும். இது உங்களோட பர்சனல் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டன் பொசிஷன்ஸ் வந்து ஃபோக்கஸாக இருக்கும். அது நீங்கள் ட்வீட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற அந்த கண்ட்ரி அந்த வேர்டு வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த யூரோப், இந்தியா இந்த ஏரியாலாம் ஃபுல்லுமே பிளரில் இருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் இந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிட்டு F9 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிளர் எதுவும் இருக்காது. அது கிட்ட போகும்போது அந்த பிளர் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது இங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு போகும்போது அந்த பிளர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் கரெக்டாக இருக்குது இந்த பொசிஷனில். அதனால் பிரச்சனை இல்லை. நான் கீ ஃப்ரேமை ஜஸ்ட் இங்கேயும் ஆன் பண்ணி வைக்கிறேன். அப்போ அதே கீ ஃப்ரேம் வந்து இங்கே மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை மூவ் ஆகி யூரோப் போகுது. இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பிளர்ரு ஃபுல் கம்ப்ளீட் பிளர்ராக இருக்குது. அதை ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கண்ட்ரி விசிபிளாக தெரியுது, சுற்றி இருக்கிறதெல்லாம் பிளர் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வியூவை ஆஃப் பண்ணிடலாம். 1 வியூ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கிரெயின் லேயரை வந்து நான் இந்த மேப்புக்கு மேலே போட்டு F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட் ஆப்ஷன் வரும். இதை நான் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணி இதையும் 3Dயாக மாற்றுறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரலன்னா F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் என்ன எஃபெக்ட் வேணுமோ ஆட் பண்ணலாம் உங்களோட பர்சனல் டேஸ்ட்டுக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இப்படி தான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மேப்பை வந்து 3Dயாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அதை போட ட்ரை பண்ணுறேன். Until then, bye from Amin.